சீக்கிரம் தாயக்கட்டையை போடுறி. இருங்க போடுறேன். எங்க போடுறா பாரு இவ. எடே குடுடி. ஐ சரோக்கா வந்தாச்சு. வாங்கக்கா. என்ன சரோ, ஒரு வழியா கிளம்பி வந்துட்டியா? தீபாவளிக்கு போனவ பொங்கலுக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்னக்கா இது, ஸ்கூல் பிள்ளைங்க வாத்தியார்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் இல்ல, ரொம்பவே நாள் ஆயிடுச்சு. எனக்கு உங்க மூஞ்சே மறந்துடும் போல இருக்கு. ஏன்க்கா இப்படி ஒரேடியா ஊர்ல போய் தங்கிட்டீங்க? 4-5 நாள்ல கிளம்பலாம் தான் இருந்தேன். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி சரி, இப்போவாது வந்தீங்களே. நீங்க இல்லாம எங்களுக்குலாம் ஒரே போர் அடிச்சு போச்சு. ஆமா, இவங்க யாரு? இவங்களை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? இவ என் தங்கச்சி விஜி. லீலா இருக்கால, அவளுக்கு அடுத்தவ. ஓஹோ, அது இவங்க தானா? உங்களை பத்தி சரோக்கா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் நர்மதா, இது ரம்யாக்கா, அது என் தங்கச்சி மீனா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்கல்ல? இப்ப என்ன லீவா? என்ன லீவான்னு கேட்டதுக்கு அமைதி ஆயிட்டீங்க? கட் அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, விஜி வேலையை விட்டுட்டா. எதுக்கு சரோ? இல்ல, அப்பா லீலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காரு. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு யாரு இருப்பாங்க? அதான் விஜய வேலையை விட்டுட சொல்லிட்டாரு. என்னங்க இந்த காலத்துல போய் வீட்டையும் பாத்துக்கிட்டு வேலையும் கண்டினியூ பண்ணலாமே. வேலை பாக்குறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஏன் நர்மதா, நான் சரோ உங்க அம்மா எல்லாரும் தான் வேலை பாக்குறோம். வீட்டு வேலையை சொல்றேன், அது நல்ல விஷயம் இல்லையா? காலங்காலமா நாம பண்ணிட்டு இருக்கிற வேலை தானே. சம்பளம் வாங்குற வேலையை பத்தி நர்மதா சொல்றா. ஏய், அது என்ன பெரிய வசதியா? வீட்டை பாத்துக்கிறதும் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறதும் சாதாரண விஷயம் இல்ல, அதுவும் ஒரு முக்கியமான வேலை தான். அக்கா, வீட்டு வேலை செய்யறத பத்தி நான் குறை சொல்லல. வெளியே போய் வேலை பார்த்தா நமக்கு தைரியம் வரும். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு நாமே ஒரு மரியாதை வரும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? அதுவும் கரெக்ட் தான். அதான் விஜி வேலையை விட்டது அவசியமானு கேக்குறேன். ஏன் விஜி, நீங்க ஏன் வேலையை விட்டீங்க? நாங்க ஊர்ல இருந்து வந்தது ரொம்ப அலுப்பா இருக்கு. வீட்டை வேற சுத்தம் பண்ணணும். அப்புறமா பேசுவோம். சரி, வாங்க விளையாடலாம். அட வாங்க வாங்க, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? என்னது, நான் ஊர்ல இருந்து வந்தது ஏன் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு? பின்ன என்னங்க, ஊருக்கு போனா வந்தமான்னு இருக்கணும். மெட்ராஸ்ல மழை பெய்யுற மாதிரி உங்களை எப்பயோ பார்த்தது, அதான் கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? பண்ணலாமே, என்ன பண்ணா? என் வீட்டுக்காரர் கடையில இருப்பாரு. நானும் என் தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? இவ்வளவுதானங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க. வா. என்ன நர்மதா, வேலைக்கு போறத பத்தி பெரிய பேச்செல்லாம் பேசுற. வேலைக்கு போற ஐடியா இருக்கா? ஆமாக்கா, எவ்வளவு நாள் தான் இந்த மெஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சா போலான்னு இருக்கேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு என்ன தெரியணும்? அதுக்கு முதல் தகுதியே நல்லா சிகப்பா இருக்கணும். அப்ப நான் கூட போலாம். ஏய், எனக்கும் சேர்த்து அப்படியே ஒரு வேலையை பாரு. யாருக்கு? உங்களுக்கா? என்னங்கடி பொம்பளைங்களா கூடி பேசுற பேச்சாவா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன பண்றது, ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு எங்களை மாதிரி பொண்ணுங்க தான் போக முடியும். உன்ன மாதிரி கிழவிங்களா போக முடியும்? என்னடி வாய் ரொம்ப நீளுது? இது என்னடி இது அசிங்கம்? தாயம் விளையாடிட்டு இருந்தா மழை எப்படி வரும்? தரித்திரம் தரித்திரம். போங்கடி, எந்திரிக்கடி, போய் அவங்க வேலையை பாருங்கடி. எந்திரிக்கடினா அடக்கா, எந்திரிக்கடினா சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்க. போங்கடி. ஹலோ ஹலோ, நான் அழகப்பன் பேசுறேன். மாணிக்கம் இருக்காரா? நான் ஒரு தம்பி செல்வம் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, மாணிக் சாரோட மிஸ்ஸஸும் அவங்க சிஸ்டம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ணியும் அவங்க தங்கச்சியுமா? 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நீங்க அண்ணன் சொல்லிடுறீங்களா? சார் நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன் சார். யாரா ஃபோன்ல? அழகப்பா பேசினாரு. அண்ணி அவங்க தங்கச்சியோட வந்திருக்காங்களா? தங்கச்சின்னு சொன்னது விஜி. இருக்கட்டுமே, அத குறிப்பா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியல? இது பாருங்க, வந்திருக்கிறது லீலாவே இருந்தாலும் நான் சாதாரணமா தான் எடுத்துக்குவேன். எனக்கு இனிமேல் இந்த விஷயத்துல எந்த அக்கறையும் கிடையாது. நீங்க ஏன் என்ன உத்து பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எதை கண்டுபிடிக்க ஆசைப்படுறீங்க என்கிட்ட இருந்து? செல்வம், நீ ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ற. ஆனா உன் மனசு உள்ளுக்குள்ள அல்லாடிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இல்லடா செல்வம்,
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லா வேதனையும் மனசுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். போன்ல தங்கச்சியான்னு கேட்கும்போது நான் கவனிச்சேன். உன் முகம்தான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துச்சு. நீ உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்து உன்னை மாதிரி ஆகணும்டா.